ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. மூஷிக வாகன மோதகஸ்த சாமனகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேறற என்னை விழுங்கும் தெய்வீக வேழரமண நமோ நமோ. வாரணனானனாகி என்னுள் தடைவாரனை தீர்ப்போய் நமோ நமோ. சரணம் 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 சத்குரு ரமணா நமோ நமோ. சாந்தி 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 அருள்வாய் சாந்தரமணா நமோ நமோ. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு முருகனார் சுவாமிகள் வாயிலாக இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை என்னும் ஒரு அதி அற்புதமான நூலை மிக மிக உயர்ந்த தமிழ் நடையிலே நமக்கெல்லாம் அருளி செய்தாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 16வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். முதலில் பிரார்த்தனை 10 என்பதிலே 3 விதங்களிலே இதை வகுத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். பிரார்த்தனை 10, பிரார்த்தனை பதிகம், பிரார்த்தனை திரு அகவல் என்று 3 விதங்களிலே முருகனார் சுவாமிகள் நாம் எப்படி பகவானிடத்திலே எவ்வாறு எதை பிரார்த்திக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதிலே பிரார்த்தனை பதிகம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். பிரார்த்தனை 10 மணிவாசக பெருந்தகை அருளியது முன்னம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு பிரார்த்தனை 10 முருகனார் சுவாமிகள் அருளியது. அதை முதலிலே எடுத்துக்கொள்ளலாம். பின்பு பிரார்த்தனை திரு அகவலை வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பிரார்த்தனை 10 முருகனார் சுவாமிகள் அருளியது எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை திரு அகவல் மிக கடினமான நடையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் எங்க எச்வி சார் சொல்வாரு, முதல்ல டஃப்பான காரியத்தை எது கடினமாக இருக்கின்றதோ ஒரு 4-5 காரியம் வச்சிருப்போம். அதுல முதல்ல டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க், த டஃபஸ்ட் ஒன். ரொம்ப கடினமான ஒரு விஷயத்த முதல்ல முடிச்சிடணும், அப்புறம் சுலபமானதை அப்புறமா கடைசியில வச்சுக்கணும்னு. நான் இப்ப அதை மாத்தி பண்ண போறேன். ஜஸ்ட் கெட் இன் டு த குரூப். யாரோ அன்மியூட் பண்ணல. தேவகுமார் சார், நான் மியூட் பண்றேன், தயவு செய்து மறுபடியும் அன்மியூட் பண்ணாதீங்க. சோ இந்த பிரார்த்தனை 10 இது பெருமாள் திருமொழி பதிகம் குலசேகராழ்வார் அருளியது. அதை ஒட்டி இதை பாடியிருக்கிறார். குலசேகராழ்வார் தான் நான் இந்த மீனாய் பிறக்க தான் எவ்வளவு புண்ணியம் செய்திருப்பேன், இந்த இடத்துல ஒரு பறவையாய் பாடி திரிந்தால் இந்த எவ்வளவு புண்ணியம் செய்தவனாக இருப்பேன் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அந்த ஒட்டி இந்த
அவர் அந்த பாடல் ஆரம்பிப்பது சூலப்படையானை என்ற முருகனார் சுவாமிகளுடைய இந்த பதிகம் பிரார்த்தனை 10 சூலப்படையானை என்று அப்பர் பெருமானாருடைய ஸ்ரீகாமரம் பண்ணில் அமைந்த அப்பர் பெருமான் 4, 5, 6 3 திருமுறைகள் அதிலே 4ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதை தழுவி இந்த பதிகத்தை முருகராஜ சுவாமிகள் உருவாக்கியுள்ளார். இங்கே குலசேகர ஆழ்வார் அருளிய கருத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்திருப்பதினாலே ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் ஒருவரே என்று முருகனார் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆன்ம வஸ்துவிலே பேதம் இல்லை. ஆன்ம வஸ்துவாக தன்னை உணர்ந்த முருகனாருக்கு இந்த இப்படிப்பட்ட பேதங்கள் தோன்றவில்லை என்பது ஆச்சரியப்படுவதற்கு உரித்தானது அல்ல. முதல் பாடலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். போவா புரந்தரந்தன் போகமுமே யான் வேண்டேன், சாவாத ஞானம் தரும் வேங்கடரமண தேவாதி தேவ சிகாமணிக்கு வண்கடப்பும் பூவாக பூக்குமுயர் புண்ணியத்தினாவேனே. போவா புரந்தரந்தன், இங்கே போகாத, போதல் இல்லாத அப்படின்னா பொதுவா எல்லாருக்கும் தெரியற அர்த்தம் போறது வர்றது, அந்த மாதிரி போதல் செல்லுதல். ஆனா இங்க போதல் என்பதற்கு மாறுதல் என்ற ஒரு பொருள் உண்டு. இங்கே போவாத என்றால் மாறுதல் இல்லாத புரந்தரந்தன் போகமுமே. புரந்தரன் தான் தேவேந்திரன், இந்திரனாலே தேவேந்திரன் தான். சுரேந்திரன் என்றால் தேவர்களுக்கு, இந்திரன்னா தலைவன், தேவர்களுக்கு இந்திரன், தேவர்களுக்கு தலைவன், அது ஈஸ்வரன். அதனால தான் அது சர்வேஸ்வரன் அப்படிலாம் சொல்றது. நரேந்திரன் என்றால் நரர்களுக்கு தலைவன், அது மகாவிஷ்ணு. அதனால தான் அவரை புருஷோத்தமன் என்பார்கள். இப்படி மிருகேந்திரன் என்றால் சிங்கம், பக்ஷியேந்திரன் என்றால் கருடன். இப்படி இந்திரன்னா தலைவன். இங்கே புரந்தரன் என்றால் 3 லோகங்களையும் புறப்பதினாலே அவன் புரந்தரன். புறம் என்றால் 3 லோகங்கள், எல்லா லோகத்துக்கும் புறங்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கிறான். நம்ம அதை இமிடியேட்டா நம்மளுக்கு ஞாபகம் வருது தேவேந்திரன் தான். அதுதான் இந்திரன் சொல்றது. அந்த இந்திர போகத்தை தான், அதாவது சொர்க்க போகத்தை குறிக்கிறார். அப்படிப்பட்ட போகமுமே நான் வேண்டேன். அதுவும் மாறுதல் இல்லாத போகம். அது சொர்க்க போகம் நிலைத்து இருப்பது, அதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பெருகிக்கொண்டே போவது, அனுபவிக்க மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது, அதில் திருப்தியே இல்லாத ஒரு நிலையை அளிக்கின்ற அளவுக்கு சுகத்தை அளிப்பது. அப்படிப்பட்ட போகமுமே யான் வேண்டேன், சாவாத ஞானம் தரும். அப்ப எதை வேண்டும்னா சாகாத ஞானம், சிரஞ்சீவித்துவம், ஆத்ம ஞானம், ஆன்ம வாழ்வு, இதை தருகின்ற வேங்கடரமண தேவாதி தேவ சிகாமணிக்கு. தேவாதி தேவன் நான் சொன்ன இதுதான் பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், இதெல்லாம் தமிழ்ல சொன்னா தேவாதி தேவன், மகாதேவன், எல்லாம் ஈஸ்வரனை குறிக்கின்ற நாமங்கள். இங்கே தேவாதி தேவன் என்கிறார். அப்படிப்பட்ட எங்கள் பகவான் சாகாத ஞானத்தை வாரி வாரி வழங்குபவர். அப்படிப்பட்ட அந்த சிகாமணிக்கு அப்படின்னா அந்த இருக்கிற ரமணாசிரமத்துல வன்கடப்பம், வன்னா வளமையான, 2 சுழினா போட்டு இன் போட்டா வன் அப்படின்னா வன்மை கொடுமை, 3 சுழினா போட்டா அந்த இன்னு போட்டா வளமை. கடப்பம்னா இங்க கடம்ப மலர். கடம்ப மலர் பூவாக பூக்கும் உயர் புண்ணியத்தேன் ஆவேனே.
இந்த ரமணாசிரமத்துல ஒரு கடம்ப மலர் மாலையாக பூக்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் எனக்கு கிடைச்சா அதுவே எனக்கு போதுமானது. இதனால கடம்ப மலரை சூடுபவர் முருகப்பெருமான். இங்கே தேவாதி தேவன் என்று சொல்லி ஈஸ்வரன் என்று ஒரு வரியிலே சொல்லவர், அடுத்த வரியிலே பகவானை முருகப்பெருமான் என்று சட்டலா சொல்றது இதெல்லாம். அதான் அவனுக்கு கடம்பன்ற பேரும் முருகப்பெருமானுக்கு இந்த கடம்ப மலர் மாலையை விரும்பி அணிபவர் அப்படின்றதுனால அந்த பேரும் அவருக்கு உண்டு. இது ரொம்ப சஜஸ்டிவா சொல்றது. இட் இஸ் ஹிண்ட் பண்றது. இப்போ எங்க பகவான் முருகப்பெருமானாக இருப்பவரும் அவர்தான் என்று. இனி அடுத்த பாடல். சதியோசனையில் சமர்த்தனாய் மூவுலகும் குதியால் அளந்தோன் வைகுந்தமுமே யான் வேண்டேன் மதுவார் பொழில் புடை சூழ் வந்த ரமணாசிரம கொதுகா பிறக்கும் ஒரு கொள்கையே நாவேனே. மகாபலிய வெல்வதற்கு ரொம்ப பிளானிங் எல்லாம் பண்ணி சதி பண்ணின்னே சொல்றாரு. முதல்ல வாமனனாக குட்டி வடிவமா போறது, 3 அடி கேட்கறது. இந்த 3 அடி என்ன பெரிய விஷயம்னு அவன் கொடுக்குறான். அப்புறம் பெருசா விஸ்வரூப திருவிக்கிற சுவாமியா உருவெடுத்து 2 அடி, ஒரு அடியில வானத்தையும் ஒரு அடியில பூமியும் எல்லாத்தையும் அளந்து விட்டு 3வது அடிக்கு இடம் எங்கன்னு கேட்கறது. இது ஒரு வஞ்சகம்ன்றார். இப்படி சதி யோசனையில் சமர்த்தனாய், இது அதிசமர்த்தராக மூவுலகும் குதியால் அளந்தோன். அவர் வாழ்கின்ற அந்த வைகுண்ட பதவி கூட எனக்கு வேண்டாம், வைகுண்டத்துல போய் இருக்கிறது கூட எனக்கு வேண்டாம். அப்ப எது வேணும்? மதுவார் பொழில் புடை சூழ். தேன் நிறைந்த வார்னா மனம் நிறைந்த, பொழில்னா வனங்கள் அழகு நிறைந்த அந்த ரமணாசிரமத்துல ஒரு கொதுகாய் பிறக்கும், ஒரு கொசுவாக பிறக்கின்ற கொள்கையேன்னு ஆவேனே. இப்படி ஒரு சாதாரண கொசு எங்க, வைகுண்ட பதவி எங்க, அந்த அளவு பகவானை போற்றுகின்றார் முருகனார். அடுத்த பாடல். வாயா பெருவளம் சேர்வானரசும் யான் வேண்டேன் வியாத சூர்த்தடிந்த வேல் வேங்கடரமணன் மாயா மதம் தொலைத்த மாயோன் வாழாசிரம ஈயாய் பிறக்கும் இயல்புடைய நாவேனே. வாயா பெருவளஞ்சேர். வாயான்னா குறைந்து போகாத, வாயான்னா வாய்த்தற்கரிய. பெருவளம் சேர் வானரசும் யான் வேண்டேன். அந்த சொர்க்க லோகத்துல போய் வசிக்கின்ற, வானலோகத்துல வசிக்கின்றதும் எனக்கு வேண்டாம். வீயாதன குறையாத சூழ்ந்தடிந்த, அது குறையவே குறையாது. அந்த அகந்தை சூர்னா நமக்கு துன்பத்தை தருவது, பெரும் துன்பத்தை தருவது. அப்படிப்பட்ட அந்த அழிக்கவே முடியாத, குறையவே குறையாத அந்த அகந்தை சூர், அந்த துன்பத்தை துடைத்தெறிந்த, தடிந்தன அழித்த வேல்வே கடரவணன். அங்கே சூரபத்மனை வேளாலத்தான் முருகப்பெருமான் வெற்றி கொள்ளுகிறார். அதனாலேயும் இவர் முருகப்பெருமான் என்று மீண்டும் இவரை கூறுகின்றார். அவர் எப்படி அந்த சூரபத்மனை அழித்தாரோ வேலை வைத்து, அதை போல தன் விழிகளாகிய வேலை வைத்து அடியாருடைய அகந்தையை சுட்டெரிக்கின்ற அந்த பகவானுடைய மாயா மதம் தொலைத்த மாயோன். அப்படி மாயானா மாய்க்க முடியாத, மதம் தொலைத்த, அந்த கர்ப்பத்தை தொலைத்த மாயோன் மகாவிஷ்ணு நிறைய பேருடைய ஆணவத்தை அழித்திருக்கிறார். அதனால பொதுவா சொல்லிடுறார், மாயா மதம் மாய்க்க முடியாத அந்த அகந்தையை தொலைத்த மாயோன்
மகாவிஷ்ணுவ எல்லாருமே அப்படிதான் சொல்லுவா. மாயன், மாயாவி இப்படியெல்லாம். ஏன்னா, அவரு கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தா மாரி பிளான் பண்றவர். ராமபிரான் மாரி எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கிறதுன்றது இவருக்கு ஒத்துக்காது. நீ கோலத்துல உள்ள பூந்தா நான் தடுக்குள்ள போறேன். தடுக்குல பூந்தா கோலத்துல போவேன்னுவா. அந்த மாரி. நீ எப்படி சதி ஆலோசனைகள் படுகின்றோ, அதுக்கு நானும் அதுக்கு சரிநிகர் சமானமாக நானும் அப்படித்தான் பண்ணுவேன். அதனால தான் பொதுவா சில பேர் சொல்லுவார், ராமர் வாழ்ந்து காட்டியபடி நட. ஆனா, ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடி நட. பகவத்கீதை தான் அவர் சொன்னது. அவரது பகவத்கீதையில அவர் என்ன சொல்லியிருக்காரோ, அவர் சொற்படி நட. அவர் 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 நடந்து காட்டியபடி நடன்னு சொல்ல மாட்டார். எனிவே, ரொம்ப தத்துவத்துல போனா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஹாஸ் அ டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ். அவர் ஒரு துஷ்டனை தண்டிக்கணும்னா, அவனுடைய 100 ஜென்மங்கள் அவன் கடந்து வந்த ஜென்மம் அத்தனையும் அவருக்கு தெரியும். அத வச்சு அவர் ஒரு பிளான் பண்றார். அதனால அவர் பண்றதும் ஏதோ அவரு நடக்கிறபடி நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் அப்படி கிடையாது. எனிவே தட்ஸ் அ டிஃபரண்ட் டிஸ்கஷன். பட் ஐ ஆம் டோட்டலி கன்வின்ஸ்ட் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்படியே நடக்கணும். அவர் வாழ்ந்து காட்டியபடியும் நடக்கணும். ஏனென்றால் தர்மத்தை அவ்வளவு அசைக்க முடியாதபடி பிடித்துக்கொண்டு அத தவிர இந்த பக்கம், அந்த பக்கம் குதிரைக்கு லாடம் கட்டினா மாரி, குதிரைக்கு ஒரு கண்ணுக்கு 2க்கு இது போட்டா மாரி, வேற பார்வையே அவருக்கு கிடையாது. தர்மத்தின் மீது தான் அவருடைய பார்வை சதா நிலைத்திருந்தது. அவர் தர்ம ஸ்வரூபியாக வாழ்ந்ததுனால தான் உத்திரையனுடைய கர்ப்பத்த ஒரு நித்திய அ பிரம்ம நி பிரம்மச்சாரி தான் காப்பாத்த முடியும்னா, வேதவியாசரே தயங்குறார். இவர் தைரியமா தொட்டு காப்பாத்துறார். அது அதனாலேயே சொல்ல முடியும். கிருஷ்ணர் சொல்படியும் நட, அவர் வாழ்ந்து காட்டியபடியும் நட. இப்ப எனிவே, திஸ் மாயா மதம் தொலைத்த மாயோன் வாழ் ஆசிரம சூரபத்மனை அழித்தொழித்த முருகப்பெருமானாகவும், மாயா மதம் தொலைத்த மாயோனாகிய மகாவிஷ்ணுவாகவும் இருக்கின்ற எங்கள் பகவான், அவர் ஆசிரமத்தில ஒரு ஈயாக பிறக்கும் இயல்புடையேன் ஆவேனே என்கிறார். 4வது பாடல். கொண்டாடும் கொற்ற கொடையரசும் யான் வேண்டேன் அண்டாரை இல்லா அதிகரமணானந்தம் கண்டார்த்தங் கண் கவரும் கண்ணாளன் பூங்காவில் வண்டாய் பறந்து மகிழ் மாதவத்தேனாவேனே. கொண்டாடும் கொற்ற கொடையரசும் யான் வேண்டேன். எனக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்து நீ ராஜாவா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொன்னா எனக்கு அப்படிப்பட்ட வானரசு வானான்றார். இப்போ பூலோகத்தில் இருக்கிற அரசும் வாண்டான்றார். அண்டாரை இல்லா அண்டார்னா பகைவர்கள். பகைவர்கள் எவருமே இல்லாத அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருகின்ற அதிக ரமணானந்தம் அளவுக்கு அதிகமான அந்த பிளிஸ் அப்சல்யூட்னு இல்லையா? அப்படி அந்த ஒரு ஆத்ம பேரின்பத்தை சதா அனுபவித்துக் கொண்டிருப்பவராகிய கண்டார் தன் கண்கவரும் கண்ணாளன். யாராவது பகவான் கிட்ட வந்து பார்த்தா அப்படியே சொக்கி போணும். அந்த அழகுல மெய் மறந்து போணும். குஞ்சுசாமிகள் சொல்வார். அப்படி இவர் என்ன பெருசா இவருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணும் அப்படியே பிரமாதமாலாம் ஒண்ணும் இருக்காது. சில பேர் சுவாமிஜிகள நீங்க போய் பார்க்கணும்னா, அவ ஒரு இன்டர்வியூக்கு டைம் குடுப்பா. ஏன்னா, அவ அந்த ருத்ராட்சம் அது இது ஜடா முடி அது அந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு கின்னிட்டு வர்றதுக்கு டேக் சம் டைம். அப்படியே வந்து உட்கார மாட்டா. பகவானுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, பார்க்கிறவன்லாம் மயங்கி போகிறார்கள். இது எப்படி இந்த அதிசயம் நடக்குது? எங்களுக்கு இது டெய்லி நடக்கும். ஏதோ ஒரு முறை நடக்கிறதுன்றது இல்ல. அப்படி எங்களுக்கே அப்படி சொல்லுவாரு. ஆசிரமத்தில இருக்கிறவாளுக்கே அவர பார்க்க பார்க்க தவிட்டாது. அவர பார்த்தா இன்னும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். கனகம்மாவும் அத சொல்லிருவா. அப்படியே அந்த பகவான் வந்தாருன்னா, என்ன என்ன அழகு, என்ன அழகு. அந்த அவர் நடந்து வர்றதே ஒரு அழகுன்னுவா. இதெல்லாம் ஓவரா பிரைஸ் பண்றாளோன்னு தோணும். ஆனா ஆர்த்தடாக்ஸ் புக்ல அவரும் எழுதியிருக்காரு. ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பகவான். ஒரு
அப்படியே அழகா அவர் நடந்து வர்றதே அந்த ஒயில் அப்படியே மனசு கொள்ளை கொள்ளும்படியா முதல் தடவையா அவர் பார்க்கிற காட்சியை விவரிக்கிறார். மலையிலேருந்து அவர் இறங்கி வரார். அதை பார்க்கும்போது என்ன அழகு என்ன அழகுன்னு ஆச்சரியப்படுறார். கண்டார்தம் கண்கவரும் கண்ணாடம் பூங்காவில் ஆசிரமத்துல இந்த கிரீனரிஸ் பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ அழகா நல்ல அஃப்கோர்ஸ் இட் இஸ் த கிரெடிட் ஆஃப் ஆசிரம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது. இன்னைக்கும் கிரீனரிஸ் எல்லாம் இதுவாகாம அழகா பார்த்துக்கிறதுன்னு அது ஒரு கலை. அந்த பூங்காவில் வண்டாய் பறந்து மகிழ் மாதவத்தேன் ஆவேனே, அங்க ஒரு வண்டா பறந்து கொண்டிருந்தால் போரும், ரீங்காரம் செய்து கொண்டிருந்தார். 5வது பாடல். வானாடும் செல்வமும் என் மன்னரசும் யான் வேண்டேன், மானாபிமான மயக்கருத்தோன் மாதேவ சேனானியாம் வெங்கடரமணன் தீர்த்தத்தில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. வானாடும் செல்வமும் இம்மனரசும் யான் வேண்டேன், மானாபிமான மயக்கருத்தோன் மான அபிமான மானம் கொண்டுருபவர் மானத்தை அழித்த அபிமானமில்லாதொழிர் அருணாச்சலா. அதான் அதுக்கு அர்த்தம். மானாபிமான மயக்கருத்தோன் இதுக்கு சொல்ற நிறைய சொல்லலாம். அவரு திடீர்னு அடியவர்கள்கிட்ட வாரக்கணக்கில் பேசாம இருந்த நாட்கள் உண்டு, திரும்பி கூட பார்க்காத நாட்கள் உண்டு. அது ஏதாவது ஒரு அவளுக்கு ஒரு மரக்கருணைன்னு சொல்றது, கேட்கறத கொடுத்து ஆட்கொள்ளுதல் அறக்கருணை. மரக்கருணைன்னா கோபத்தை காமிச்சு. ஆனா அந்த குஞ்சுசாமிகள் சொல்வார், வாரக்கணக்குல நம்மள திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அவருடைய அந்த சூப்பர்வைஷன்றது, பாதுகாப்பு என்பது, நம்மளை அவர் கண்காணிப்பது என்பது 100% அது அப்புறம் நம்ம உணர்வோம். ஓ, நம்மள ஏதோ பார்க்கல விட்டுட்டாருன்னு நினைச்சோம், ஆனா இதெல்லாம் அவர் கவனிச்சிருக்காரு அப்படின்னு பின்னாடி தோணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சொல்ல, உடனே தான் சொல்ல மாட்டேன், பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது சொல்லுவார், அதுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லுவார், ஆச்சரியப்படுவார். அந்த பீரியட்ல தானே இவர் பேசாம இருந்தார் 1 மாசத்துக்கு நம்ம கிட்ட. அப்படிப்பட்ட அபிமானம் அபிமானங்கள் அற்ற நிலையில அப்பதான் அடியவர்கள் மீது அவருடைய கருணை முழுமையாக இருக்க முடியும். அப்படி ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு இது அவர் வாழ்ந்து காண்பித்தார் பகவான். சேனானியாம், சேனானின்னு முருகப்பெருமான் தான் தேவ சேனாதிபதி. அப்படி இந்த வெங்கடரமனுடைய தீர்த்தத்துல குளத்துல ஒரு மீனாக பிறந்தாலே அந்த எனக்கு தலைவிதி, அப்படி இருந்தா எனக்கு பொறுமை அப்படின்றார். 6வது பாடல். ஈடில பஞ்சவர்கள் இன்னருளும் யான் வேண்டேன், கோடிலா ஞான குரு ரமணன் இன்னருளை கேடிலா பத்திமையோர் கெட்டுவக்க நல்வானம் பாடியாய் பாடுமுயர் பாக்கியத்தினாவேனே. ஈடிலா பஞ்சவர்கள், பஞ்சமூர்த்திகள்னுவா, சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், அதான் பஞ்சமூர்த்தி ஊர்வலம்னுவா. அந்த 5 பேருடைய இன்னருளையும் வேண்டேன். அவங்கெல்லாம் எனக்கு அது இல்லாட்டா கூட எனக்கு பரவாயில்ல. வேண்டேன்னா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது எதுக்கு எது பெட்டர். கண்ணதாசன் பாட்டு பெட்டரா, முருகனார் பாட்டு பெட்டரானா 100க்கு 90 பேர் கண்ணதாசன் பாட்டு தான் பெட்டர். ஏன்னா அவன் முருகனார் பாட்டு படிச்சே இருக்க மாட்டான், அதை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டான். கேள்விப்பட்டவர்கள் 1000 சொன்னாலும் முருகனார் மாதிரி வருமா என்ன? இவர் ஆன்மா சுவானுபவி, ஆன்மானுபூதி பெற்ற சாட்சாத் தெய்வ பிறவி. இப்படிலாம் அப்படி அவர் பாடலாம் அப்படி நினைச்சுட்டு பாடும்பொழுது, படிக்கும் பொழுது அதனுடைய வேகமே தனி, அதனுடைய எஃபெக்டே தனி, அதனுடைய தாக்கமே தனி. அந்த மாதிரி வச்சுக்கணும். எதுக்கு எது பெட்டர், நாட் தட் வி
decry Kannadasan. We are putting Muruganar on a higher pedestal, which he richly deserves. அப்படிதான் 2 பேருமே மகாகவிஞர்கள் தான், சந்தேகம் என்ன இருக்கு? நினைச்ச மாத்திரத்துல பாட்டு எழுதுறதுன்றது அது மாதிரி ஒரு ஆசுகவி, அதுவும் தமிழ் மாதிரியான ஒரு டஃப்பான லாங்குவேஜில், அது ஒரு பெரிய கொடுப்பனை. பட் வென் யூ கம்பேர் யாரு பெட்டர் அப்படின்னா, யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கிறதுன்னா, அப்சல்யூட்லி அன்டவுட்டட்லி இட் இஸ் முருகனார். அப்படி பஞ்சவர்கள் இன்னருளும் யாருமே எனக்கு வேண்டவே வேண்டாம் அர்த்தம் இல்லை. அதோட எது எனக்கு வேணும்னா பகவானுடைய அருள் தான் எனக்கு வேணும்ன்றார் முருகனார். கோடிலான கோடுன்னா கோணல், கோணல் இல்லாத. இன்னொன்னு எல்லை கோடுன்னு, அப்ப அது எல்லைன்னு அர்த்தம், ஒரு வரையறை, ஒரு வரம்பு, அளவற்ற, வரம்பற்ற, கோடற்ற, கோணலற்ற, எல்லையற்ற அப்படிப்பட்ட ஞான குருரமணன் இன்னருளை கேடிலா பத்திமையோர் கேட்டுவக்க, அவர்களுடைய அடியவர்கள் எல்லாம் கேடில்லாத பக்திமையோர், கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத பக்தி, தன்னை மறந்து பக்தி செய்வது என்பதற்காகவே பகவானுடைய திருவருளை போற்றி பாடி பக்தி செய்கின்ற அப்படிப்பட்ட மெய் அன்பர்கள் கேட்டு உவக்க அவர்கள் மனம் மகிழும்படியாக நல் வானம்பாடியாய் பாடும் உயர் பாக்கியத்தே நாவேனே. அவர் வானம்பாடியாக இந்த ரமணாசிரமத்தில் திரிந்து அலைந்து திரிந்து அப்படியே தானம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் இருந்தா அந்த ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு போதும் என்கிறார். அடுத்த பாடல், கோகுலமால் வைகும் வைகுந்தமுமே யான் வேண்டேன், வாகு 12 வாழ்த்தின் வகையல்லால் ஆகுலங்கள் எல்லாம் அகற்றும் ரமணாசிரம கோகுலமாக்கூவும் குழாவுடையேன் ஆவேனே. கோகுலமால் வைகும் வைகுந்தமுமே யான் வேண்டேன். வைகுந்தம் எனக்கு, வைகுந்த சுகம் எனக்கு வேண்டாம், அந்த போகம் வேண்டாம். வாகு 12 வாழ்த்தின் வகையல்லால், 12 தொல்களை உடைய முருக பெருமானாகிய ஸ்ரீ பகவானை, ஆகுலங்கள்னா மனக்கலக்கங்கள், ஆகுலங்கள் எல்லாம் மனக்கலக்கங்கள் எல்லாம் அகற்றும் ரமண ஆசிரம கோகுலம்னா குயில், குயிலாக கூவும் குழாவுடையேன்னு ஆவேனே, ஒரு குயிலாக அங்க இருந்தா அது போருமே அப்படின்றார். இனி அடுத்த பாடல், வீயா பெருவளஞ்சேர் விண்ணரசும் யான் வேண்டேன், சேயா பிறந்த திரு வேங்கடரமணன் பாயா குரு கட்ட பண்ணவன் சேராசிரம நாயாய் பிறக்கும் நலமுடையேன் ஆவேனே. அதாவது வீயா பெருமளஞ்சேர், குறைவற்ற, குறைதல் என்பது இல்லாத பெரும் வளம் சேர்க்கும். ஒரு பாட்டு விட்டு முடிசேகரம் சேவல். ஓகே, 135. முடிசேகரம் அணிந்து, முடிசேகரம் அணிந்து மூலகளாசைகளை பிடித்தே உழல்கின்ற பேதமையேன் யானல்லேன், அடிசேவர்களிய நாயரமணாசிரம கொடி சேவலாகும் குதூகலத்தின் ஆவேனே. முடி சேகரம் அணிந்து அப்படின்னா மகுடம் அணிந்து மூவுலகம் ஆள்கின்ற அந்த ஆசை கடைபிடித்தே உழல்கின்ற பேதமையேன் யான் அல்லேன். அவ்வளவு இந்த உலகங்களையும் ஆளுகின்ற ஒரு பெரும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் உடனே ஓடி போய் அதை ஒத்துக்கொள்கின்ற
மடமை எனக்கு இல்லை. ஏன்னா அதோட ஒண்ணு பெருசா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அடி சேவகருக்கு எளிய நாய. இந்த சேவர்களுக்கெல்லாம் சேவை செய்கின்ற ஒரு குருன்னா பகவானை தான் பார்க்கணும். காலங்காத்தால 2:30 மணிக்கும் 3 மணிக்கும் எழுந்து போய் சட்னி அரைக்கிறது, சாம்பார் பண்றது, விதவிதமா கரிகாலெல்லாம் கட் பண்றது, இப்படி அடியவர்களுக்கு எல்லா குருமார்களும் தங்களுடைய சீடர்கள் தமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாய் இருக்க, எதுக்கு இவங்க சீடன் தான் நம்ம கிட்ட சிஷ்யனா வந்திருக்கான், இந்த நம்ம சொல்ற வேலை எல்லாம் பண்றதுக்கு தானே அப்படின்னு. அப்படி ஒரு, அதாவது அது எவ்வளவு தப்பான ஆட்டிடியூடுன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் கிவிங் எ ராங் எக்ஸாம்பிள், பட் அதுதான் இப்போ இம்மிடியட்டா தோன்றது. இந்த பிரிட்டிஷ் எம்பையர் என்ன பண்ணா, லட்சக்கணக்கில் நம்ம இந்தியன் ஆர்மிய ஹிட்லர், முசோலினி அவளுக்கு எகெயின்ஸ்டா சண்டை போடுறதுக்கு ஈடுபடுத்தி அதில் லட்சக்கணக்கில் இந்திய வீரர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். ஒரு கணக்கே இல்லை. அப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவ தானே ஆட்சி பண்ண, ஃபார் த ஃபியூச்சர் நீட்ஸ் ஆஃப் பிரிட்டன் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கப்பல்ல ஏற்றி அமைச்சுட்டு இருந்தா. இங்க கல்கட்டா ஃபெமைன் ஒரு ஹிஸ்டரியிலேயே ஒரு பிளாக் மார்க், பிளாக் ஸ்பாட். ஒரு இந்தியன் ஹிஸ்டரியில about 40 lakhs people died just because of starvation. Just imagine. இங்க மக்கள் இறந்து போன பட்டினி சாவுகள். அங்க ஃபியூச்சர் நீட்ஸ் ஆஃப் பிரிட்டன் ப்ரொவிஷன்ஸ் were sent. See, ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடந்தால் அவன் என்ன நினைக்கிறான், செத்தா சாட்டமே, after all he is our slave. அது ரொம்ப எவ்வளவு மோசமான ஆட்டிடியூடுன்றதுக்காக சொல்றேன். ஒரு குருவாக இருக்கப்பட்டவர் தங்கிட்ட ஒரு சிஷ்யன் வந்தா அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அவனை கை தூக்கி விடுறதுக்கு பண்ணணுமா, மொத்தம் ஆப்டான்னு வேலை வாங்கணுமா? அவ்வளவு மோசமான ஒரு ஆட்டிடியூட் அது. அதுக்காக அவ்வளவு மோசமான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இங்க பகவானை பாருங்க, பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை பாருங்க, அதனுடைய பெருமையை பாருங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாது. நான்காமவனாய் நடப்போன் போற்றி என்கிறார் முருகனார் கீர்த்தி திருவாரூர். 1, 2, 3 வந்தவாளைத்தான் எல்லாரும் மரியாதை கொடுப்பா, எந்த போட்டியிலையும் எந்த இதுலையும். 4ஆவதாக வருவதை யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அந்த மாதிரி 4ஆமவனாய் தன்னை யாருமே நினைத்து கூட பார்க்க கூடாது என்ற அளவு பணிந்து தாழ்ந்து, அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் ஆஃப் ஹியூமிலிட்டி. தன்னுடைய வாழ்க்கையே ஒரு அடக்கமுடைமை, பணிவுடைமை, இதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக அப்படி வாழ்ந்து காட்டினார் பகவான். அதுதான் சொல்றார் இவர், அடி சேவகர்க்கு எளியனாய. தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் தான் அடியவனாக பணியாற்றிய, அப்படி வாழ்ந்து காண்பித்த. எவ்வளவு பெருசா பண்றார் முருகனார். ஒரு சாதாரண தமிழாசிரியரை தமிழ் இலக்கியமே மறக்காத அளவு, வானும் கடலும் இருக்கின்ற வரையில, தமிழ் மொழி இருக்கின்ற வரையில அவருக்கு ஒரு சிரஞ்சீவித்துவத்தை கொடுத்தார். தமிழ் 30,000 பாடல்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது வேற எந்த கவியும். இனிமேலாவது எவராவது அப்படி ஒரு தோன்றுவார்களா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு போல் ஸ்டார் மாதிரி தனித்து பிரகாசிக்க வைத்தார் முருகன். இப்படித்தான் ஒத்தொத்தரையும் பண்ணியிருக்க. ஊர் பேர் தெரியாத பாடலாம். ஒரு தேவராஜ் மோதியார், ஒரு சூரி நாகம்மா, ஒரு ஆர்த்தர் ஆஸ்போன், ஒரு மேஜர் சாட்விக், அவர்கிட்ட வந்தவாள்லாம் ஒரு நடனானந்தா, கம்பீரம் சேஷையர், சிவபிரகாசம் பிள்ளை, ஊர் பேர் தெரியாதவாள்லாம் அந்த ரமண இலக்கிய வானில சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற மாபெரும் நட்சத்திரங்களாக காலகாலத்துக்கு ஜொலிக்க வைத்தார் பகவான். இப்படியெல்லாம் ஒரு குரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு குரு பிசிக்கலா காட்டுல ஒரு போனா சும்மா இருக்க முடியாம கொம்பெல்லாம் இது வந்து நல்லா சீவி பாலிஷ் பண்ணி கைத்தடியா முதிய அடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து எப்படியெல்லாம் பணிவிடையாற்ற முடியுமோ. அவர் தமிழுக்கு செய்த பணி, அடியவர்களுக்கு செய்த பணி, தமிழ் ஒரு தன்னுடைய தெய்வமாகிய தனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரருக்கு அவர் செய்த பணி ஒரு பர்ஃபெக்ஷன் பர்சானிஃபை. அவர் தொடாத துறையில்லை, தொட்டு துளங்காத கலை இல்லை. ஆன்மீகத்தின்
ஆன்ம சாம்ராஜ்யத்திலே அவருக்காக திறக்கப்படாத கதவுகள் இல்லை. மாபெரும் ஆத்ம ஞானிகள் எல்லாம் தங்களுடைய தலைவராக கொண்டாடுகின்ற ஒரு பெருமை. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இங்க சட்னி அரைச்சுட்டு இருக்காரு. சாதாரண விஷயமா இதெல்லாம்? அதான் மனசு உவந்து சொல்லுகிறார் முருகிறார் இந்த இடத்துல, அடி சேவகருக்கு எளியனாய. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு அகங்காரம்ன்றது எப்படி எட்டி பார்க்கும்? அப்படி பகவானை நம்ம நினைச்சோம்னா, நம்ம அகங்காரமா இருக்கணும்னு நினைச்சுட்டா கூட கஷ்டம், அது வராது. நம்மை விட்டு அடியோடு விலகி தூரம் ஓடி போயிடும். அப்படிப்பட்ட ரமணாசிரமத்து கொடி சேவலாகும். அங்க அந்த ஆசிரம கொடியிலே ஒரு முருகப்பெருமான் அவர் தான் சேவல் கொடியும், மயில் வாகனன் சேவல் கொடியும். அப்படி சேவலாகும் குதூகலத்தேன் ஆவேனே. அற்புதமான பாட்டு இது. நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. இப்படியெல்லாம் பாடல், அந்த பாடலினுடைய எளிமை ஒரு பக்கம், எளிமை அங்க பெருசு இல்ல, அது தெரிவிக்கின்ற கருத்து, அந்த கருத்தின் ஆழம் அசாத்தியமானது. இனி அடுத்த பாடல். வியா பெரும் வளஞ்சேர் விண்ணரசும் யான் வேண்டேன், சேயாய் பிறந்த திரு வேங்கடரமணன் பாயா குரு கட்ட பண்ணவன் சேராசிரம நாயாய் பிறக்கும் நலனுடைய நாவேனே. வியா பெருமுளஞ்சேர், குறைவே குறையாத ஒரு பழும் வளஞ்சேர் விண்ணரசும். மறுபடியும் சொர்க்கலோக வானலோகத்தை சொல்ல, அங்கே தேவேந்திரனாக இருக்கின்ற அந்த அது பாக்கியம் எனக்கு வேண்டாம். சேயாய் பிறந்த நம்மை போன்ற, இதுதானே சேயாய் பிறந்தன்ற வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு அதுல. சிவபெருமானா அவர் கடவுள்பா. உமாதேவி, காமாட்சி, ஹைமவதி, ஹிமாச்சல புத்ரி கடவுள். முருகப்பெருமான், விநாயக பெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, வாணி, சண்டிகேஸ்வர பெருமான், நந்திகேஸ்வரர், இப்படியெல்லாம் எல்லா தெய்வங்கள். நம்ம அவர் மாதிரி ஆக முடியுமா? 100% முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திலே ராமபிரான், கிருஷ்ணர் எடுத்துட்டா கூட ஸ்ட்ரைட்டா வந்தவர், குழந்தை ஆயிட்டார் அவர். ஒரு தாய் வயிற்றிலே கருவுற்றலாம் அப்படிலாம் இல்லை. He decided to come down on earth as human being. He did it. பட் ராமபிரான் அப்படி இல்லை. கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்கிறார். மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை போர் முடித்த தயரதனே தாலேனோ. குழந்தையா வச்சுட்டு பாடுறார். அந்த ராமபிரான் நம்மை போன்ற ஒரு மனிதனாக பிறந்தார். நான் சொன்ன இத்தனை தெய்வங்களுக்கு சமானமான ஒரு தெய்வமாக அவர் ஒளிர்கின்றார். தலைமுறை தலைமுறைக்கு அவரை தெய்வமாக கொண்டாடுகின்றார். அப்படி கொண்டாடுபவர்கள் எல்லாம் மோட்சத்தை அடைந்தார்கள். ஒரு சமர்த்த ராமதாஸ், பத்ராச்சல ராமதாஸ், ஆஞ்சநேய சுவாமியில ஆரம்பிச்சது, தியாக பிரம்மம், எவ்வளவு பேர் சொல்லிட்டே போலாம். எவ்வளவு பேர் அவர்களும் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார். ஒரு சமர்த்த ராமதாஸ், ஒரு ஆஞ்சநேய சுவாமியும் பரிபூர்ணமாக ஆத்ம ஞானத்தை அடைந்த அவர் ராமபிரானுக்கு சமானமாக தெய்வமாக அவர்கள் ஒளிர்கின்றார்கள். எப்படி ராமபிரான் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் சமானமாக ஒரு தெய்வமாக ஒளிர்கின்றாரோ, அப்படி தன்னை வந்து வணங்கியவர்கள் எல்லாம், தன் மீது பக்தி செய்தவர்களை எல்லாம் அவர் அப்படி செய்து விட்டார். அப்படி செய்தவர் பகவான். ராமபிரானுக்கு அப்புறம் நம்மை போன்ற ஒரு மனிதராக பிறந்து சகல தெய்வமாகவும் அந்தந்த அடியவர்களுக்கு அந்தந்த தெய்வமாக காட்சியளி. இந்த வாழ்க்கை ஒரு மகோன்னதமான வாழ்க்கை. இது வாழ்க்கை அல்ல, சரித்திரம். அப்படி சேயாய் பிறந்த திரு வெங்கட ரமணன் பாயா குரு கட்ட
பாயாக்கட்டான்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவா. பாயாக்கட்டு. ஏதோ ஒரு இதுல பாயாக்கட்டி கேள்விப்பட்டிருக்கணும். எனவே பாயாக்கட்டுன்றது கிராம அதிகாரி. ஆக்சுவலா பாயக்கட்டுன்னு தான் சொல்லுவான். நீன பெரிய பாயக்கட்டான்னு கேட்பான். இது நீட்டல் விகாரம். இங்க பாயா செய்யுள் நடக்கும் வீயான்றதுனால இங்க பாயான்ற. குருன்னு சொல்றதுக்கு காரணம் அதிகாரி, கிராம அதிகாரி மாதிரி இவர் குரு, நமக்கு அதிகாரி. அப்படிப்பட்ட பன்னவன் செயல் அவர் எழுந்தருளிய இந்த ஆசிரமத்துல ஒரு நாயாய் பிறக்கும் ஒரு அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? அப்படி ஆவேனே, அப்படி நான் கிடைச்சா அது போருமே என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல் இன்னும் விசேஷம், சொல்லவே வேண்டாம். பருநாடரை ஆளும் பாக்கியமும் யான் வேண்டேன், வருவாதனை அகற்றி வாழ்வழிக்கும் பெம்மான் முன் விருபாட்சி வீற்றிருந்த வேள்வேங்கடரமண குரு பாத சேவை செய்யும் கோற்றத்தினாவேனே. பருநாடரையாளும் பாக்கியமும் யான் வேண்டேன். ஒரு அரசனாக ஒரு பெரும் ராஜ்யத்தை ஆளுகின்ற அந்த ஒரு பெரிய, அது எவ்வளவுதான் பெரிய பாக்கியமாக இருந்தாலும் அது பெரும் பேரு, அது எனக்கு அதிலே இஷ்டம் இல்லை, அதை நான் விரும்பவில்லை. வாதனை அகற்றி இனிமேல் நமக்கு வரப்போகின்ற துன்பங்களை எல்லாம் அடியோடு அகற்றி வாழ்வழிக்கும், ஆன்ம வாழ்வு அளிக்கும். ஆன்ம வாழ்வு கிடைக்க பெற்றால் துன்பங்கள் அடியோடு மறைந்து போகும். அப்படி அளிக்கின்ற, நிரந்தரமா நம்முடைய துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற பெம்மான் முன் விரூபாட்சி வித்திருந்த, முன்னாடி இவர் விரூபாட்சி குகையில தான் இருந்தார். இப்ப அந்த காலகட்டத்துலதான் சிக்னிபிகண்ட் ஈவெண்ட்ஸ் டுக் பிளேஸ். கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அங்க வாழ்ந்தார், அந்த விருபாட்சி குகையில இருந்தார். போய் பார்த்தோம்னா தெரியும், ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. இன்னைக்கு கூட அங்க எப்படித்தான் அவர் இருந்தாரோ. அப்படிப்பட்ட வேள்வே கட்டரமண குருபாத சேவை செய்யும் கொற்றத்தேன் ஆவேனே. இங்க பாருங்க, அவருடைய திருவடிகளுக்கு பாத சேவை செய்கின்ற, திருவடிகளுக்கு சேவை செய்கின்ற கொற்றத்தேன அரசன் ஆவேனே. இங்க மண்ணாளுகின்ற அரசன் உண்மையான அரசன் அல்ல, எங்கள் பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை செய்கின்ற அந்த அவன்தான் உண்மையான பேரரசன். அந்த கொற்றத்தேன் ஆவேனே என்கிறார். பின்பு சுற்றம் பல கோடி சூழ்தொடபும் யான் வேண்டேன், தெற்ற தெளிரமண தேசிகந்தன் இன்னருளால் உற்ற பல கோடி உலகமுமே உள்ளடக்கும் சிற்றம்பலமேயாம் செய்தவத்தினாவேனே. சுற்றத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எவ்வளவோ நமக்கு எந்த அளவு புகழ் மேல மேல வந்து கொண்டிருக்கின்றோ அந்த அளவுக்கு நண்பர்கள், சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லாம் அதிகமாகும். எல்லாரும் மொய்த்துக் கொள்வார்கள். அப்படி, அதாவது இந்த உலகாதி பதவி, அதிகாரம், புகழ் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு அர்த்தம். சுற்றத்தார்கள் தொடர்பும் எனக்கு வேண்டாம் என்றால், இதெல்லாம் இல்லாம நான் நானாக இருக்கும் பொழுது என் மீது எவர்கள் அன்பாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அன்பே எனக்கு போதும். என்னுடைய பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் வருபவர்கள் எனக்கு தேவையில்லை. அப்படி ஒரு அர்த்தம். தெற்ற தெளி ரமண தேசிகன் தன் இன்னருளால் தெற்ற தெளி தேசிகன்னா குரு, இந்த ஒரு பெரும் சிந்தனை தெளிவை எனக்கு தருகின்ற தந்தருளிய பகவான் ரமண குரு அவருடைய இன்னருளால் உற்றபல கோடி உலகமுமே உள்ளடக்கும் சிற்றம்பலமேயாம் செய்தவத்தேன் ஆவேனே. கோடானு கோடி உலகங்களெல்லாம் தன்னுள்ளே அடக்கிய சிற்றம்பலம், சித் ஆகாசம், அம்பலம் ஆகாசம், சித் அம்பலம் சிற்றம்பலம், சைதன்ய ஆகாசம், ஆன்ம வெளி, ஆன்ம ஆகாசம், போக்கும் வரவும்
போக்கும் வரவுமில் பொதுவெளியினில் போராட்டங்காட்டு அருணாச்சலா. அதுதான் அர்த்தம் இதுக்கு. மொட்டை அடித்தனை வெட்ட வெளியிலில் நட்டவாடினை அருணாச்சலா. அந்த பொது வெளி, வெட்ட வெளி, அங்கே ஒன்று கலத்தல், அந்த ஆனந்த திருக்காட்சி, அந்த ஆன்ம தரிசனம், ஆன்மாவாகவே இருப்பது. அந்த சிற்றம்பலம் தன்மை என்னவென்றால், தனக்கு அந்நியம் என்பது ஒன்றுமே இல்லாமல் அண்டாண்ட கோடி சராசரங்கள் அத்தனையும், இந்த பிரபஞ்சம் அத்தனையும் தனக்குள்ளே அடக்கியது. அவ்வளோ பெருசா பகவான் எனக்கு கொடுக்கிறாரு. அதை நான் விரும்புவேனா, அல்லது சாதாரண இந்த உலக சாம்ராஜ்யங்களை விரும்புவேனா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாமா நான் விரும்புவேன். இந்த சிற்றம்பலத்தை அடைந்து அதிலே ஒன்று கலக்கின்ற அந்த பெரும் பேரைத்தான் நான் விரும்புகிறேன். அதிலே போய் அங்கே சிற்றம்பலத்தே யாம் செய்தவத்தே நாவேனே. அங்க ஆன்ம தவம். அங்கே தவம் என்பது நம்ம நினைச்சுக்கிற தவம் இல்லை. ஆன்மாவா பகவா கூட தான் ஆத்ம ஞானத்தை அடைந்து திருவண்ணாமலையில வந்து கண்ணை திறக்க முடியாம, சாப்பிட முடியாம, அப்படியே அந்த ஆன்ம சுகம் உள்ளும் புறமும் பெருக்கெடுத்து ஓட தன்னை மறந்து இருந்த. அது தபஸ் பண்ற சுவாமிஜி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா இவ. அவர் என்ன தபஸ் பண்ணி எதை அச்சீவ் பண்ணும்? ஒண்ணுமே இல்லை. இவர்களுடைய அறியாமை. அவர் தபஸ் பண்றாருன்னு நினைச்சிருந்தார். அப்படிப்பட்ட தபஸ் நானும் பண்ணும். பகவான் பண்ணா மாதிரி உள்ளும் புறமும் ஆன்ம பேரின்பம் பெருக்கெடுத்து ஓட என்னை மறந்து நான் அப்படி ஆன்ம தவத்திலே மூழ்கி இருக்கின்ற அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிறார். இப்படியெல்லாம் எது கொள்ளத்தக்கது, எது தள்ளத்தக்கது, இதை நமக்கு இந்த பிரார்த்தனை பத்திலே கற்றுக் கொடுக்கிறார் முருகனார். இவ்வளவும் படிச்சுட்டதுனால நமக்கு உடனே அவ்வளவு பெரிய வைராக்கியம் வந்துருமான்னா முருகனார் சொல்கின்ற அளவு வர்றது கொஞ்சம் கடினம். ஆனால் இப்படிப்பட்ட பதிகங்களை படிக்கும் பொழுது இந்த பிரார்த்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும். உலகாதி சுகத்திலே ஓரளவு வைராக்கியம் வரும், வராம போகாது. இதுதான் இந்த மாதிரியான பதிகங்களை படிப்பதனாலே ஏற்படுகின்ற ஒரு பெரும் விசேஷம். இது நமக்கு ஏற்படுத்துகின்ற தாய்மானவர் சொல்வாரு, தாக்கு நல் ஆனந்த ஜோதி அணு தன்னிலும் சிறிய எனையும் ஒரு பொருட்டாய் போக்கு வரவில் சுத்த பூரணமாக்கி நான் புதுமை காண்மின்னே. தாக்குனல் ஆனந்த ஜோதி, இதனுடைய இம்பாக்ட் தாய்மானவர் ஆத்மானுபூதியே பெற்றுவிட்டேன்னு சொல்றாரு அந்த இடத்துல. சுத்த பூரணமாக்கி நான் புதுமை காண்பின்னே. இது ஆச்சரியமா இருக்கே. இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை நாமும் அடைவோம். இப்படிப்பட்ட பதிகங்களை படிக்கும் பொழுது நமக்கும் கொஞ்சமா அதுக்காக உலக வாழ்க்கையிலிருந்து முருகனார் சுவாமிகள் இஸ் நாட் அட்வைசிங் யூ எஸ்கேபிசம். நம்ம கடமையை செய்யணும், பொறுப்பா செய்யணும், அதை உணர்ந்து செய்யணும், காலத்தே செய்யணும். ரஜோ தமோ குணங்களை நீக்கி செய்யணும். கோபத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் தமோ குணத்தினாலும் ஆட்கொள்ளப்படாமல் சுறுசுறுப்பா செய்யணும். வேலையை விட்டுடுறதுக்காக இதை சொல்லலை. இந்த வேலைகளை பொறுப்பாக அதை செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே வந்தால் தன்னிச்சையாகவே இந்த வைராக்கியம். அது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா, இப்படி உலக வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல எத்தவொன்னா பண்ணி சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வராது. இப்படியெல்லாம் அந்த காலத்துல இந்த திருக்குறளை மெயினா எல்லாரும் படிச்சு அப்படி இருந்ததுனாலதான் அவர்கள் மாபெரும் சாதனைகளை எல்லாம் செய்தார்கள். ஏன்னா சமுதாயம் பேசிக்கலி அன்பும் மரணமும் உடையதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போ நமக்கு வரும், இண்டிவிஜுவலா வரும். பிறர் மீது அவர்கள் எவ்வளவுதான் நமக்கு துன்பங்களை இழைத்தாலும் அந்த அளவு ஒரு கோபம் வராது. சரி, ஏதோ அவர்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படி இருக்கு, நம்ம ஒதுங்கிக்கலாம்.
நாம் ஒதுங்குவதினாலேயே அவர்களுக்கு மனசு ஒரு பாதிப்பு இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் பாத்தியான்னு தெரியும். நமக்கு உள்ள எல்லாத்தையும் விட ஒரு சாந்தி பெருகும். இதெல்லாம் தான் இந்த மாதிரியான இந்த உலக வாழ்க்கை என்பது ஓரளவு ஓரளவு அந்த ஓரளவுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. உதாசீனப்படுத்தப்பட வேண்டியது. விபரீதமா பண்ணக்கூடாது. எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணக்கூடாது. ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அபரிமிதமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பகவானிடத்திலே நம்முடைய பக்தியை பெருக்கிக் கொள்வதுதான். அதற்கு இது உதவும். ஒரு ஈயா பிறந்தாலும் பரவாயில்ல, கொசுவா பிறந்தாலும் பரவாயில்ல, நாயா பிறந்தாலும் பரவாயில்ல. எனக்கு உலகத்திலே ஆளுகின்ற அதுலெல்லாம் கூட எனக்கு இச்சை இல்லை. இப்படி பாட்டுக்கு பாட்டு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவு கன்வின்ஸ்டா இதை பண்ணியிருக்கார். இதுலேயும் மணிவாசக பெருந்தகையை போல ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள்ல இதெல்லாம் சொல்லியிருக்கார். இப்பொழுது நாம் அந்த பிரார்த்தனை திருவகவலை ஆரம்பித்தால் கண்டிப்பா ஒரு அறகுறையா இருக்கும். Better we will do it in the next class. For the first time நம்ம 8 மணிக்கு முன்னாடி இந்த கிளாஸை ஒரு நிறைவு செய்கிறோம். I am 100% sure அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது அந்த அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கிறோன்றதுனால நிச்சயமா ஒரே கிளாஸ்ல இந்த திருவாகவல் முடியாது. ஆனால் ஆரம்பமே பாதியில் ஆரம்பிக்க வேணான்றது தான். ஒரு நிறைவா எடுத்த எடுப்பிலேயே பிரார்த்தனை திருவாகவல் என்பதை நாம் ஆரம்பித்து அது மனசுக்கு திருப்தியா செய்யணும் அப்படின்றதுனால நம்ம அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். இந்த வகுப்பை மேலும் மேலும் இது நமக்கு காட்டுகின்ற ஒரு கருத்து, சர்வ நிச்சயமாக இங்கே முருகப்பெருமான் தான் என்கிறார், மகாவிஷ்ணு என்கிறார், மீண்டும் மீண்டும் இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை கொண்டு வருகிறார். குலசேகர ஆழ்வாருடைய அந்த கருத்தை தழுவி சைவத்துக்கு சீகாமரம் பண்ணிலே தேவார பண்ணிலே இந்த பிரார்த்தனை பத்தி ஏற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட பல புதுமைகளை இவர் இந்த பிரார்த்தனை பத்திலே செய்திருக்கிறார். இப்படி இந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை இந்த அளவு மாமனையும் மருமானையும் இப்படி ஒரு சேர மாற்றி மாற்றி ஒரு பாட்டு 2 பாட்டு இல்ல அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த பிரார்த்தனை பத்து ஆன்மீகத்தின் உச்சியை தொடுவதாகவும் இருக்கின்றது, வைராக்கியத்தை நமக்கு நல்குவதாகவும் இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு ஒரு பரிபூர்ண ஞானி தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஞானி தமிழ் இலக்கியத்திலே வல்லவராக இருக்க வேண்டும், புராணங்களிலே வல்லவராக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு சேர ஒரு முருகனார் சுவாமிகள் நமக்கு கிடைப்பதற்கு ஒரே காரணம் பகவான் தான். அதனால்தான் நான் மறுபடியும் சொல்லுவேன், 1000 முருகனார்கள் தோன்றலாம், அவர் எவ்வளவுதான் முருகனார் வசதியா இருந்தாலும், ஆனால் ஒரே ஒரு பகவான் தான் இருக்க முடியும். 1000 நட்சத்திரங்கள் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு சூரியன் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இது. ஒரு குரு சிஷ்ய பந்தம் நாம் எல்லாம் உய்ந்து போக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி பகவான் தான் இங்க அவதரித்தது மட்டுமல்ல, நந்திகேஸ்வர பெருமானாக அந்த அவரே மணிவாசகராக அவதரித்தார் என்று மணிவாசக புராணம் கூறுகின்றது. நந்திகேஸ்வர பெருமான் தான் இறைவனுடைய கட்டளையின்படி மணிவாசகராக அவதரித்தார் என்று. அந்த நந்திகேஸ்வர பெருமானியே மறுபடியும் ஈஸ்வரன் இங்க வரும்போது கூட அவருடைய ஒரு பட்டாளத்தையே ஆட்சின்னு வருவார் என்பார். அப்படி அவருடைய தலைமை தளபதியாக விளங்குகிற நந்திகேஸ்வர பெருமானை மீண்டும் முருகதாஸ் சுவாமிகளாக நமக்கு
அழைத்து வந்திருக்கிறார். அதனுடைய பயன் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 30,000 பாடல்களாக அந்த பகவானுடைய திருவருள் மலர்ந்திருக்கின்றது. நாம் எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அமானுஷ்யமான ஒரு காரியத்தை முருகனார் ரொம்ப 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 வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார். அவர் தெய்வ பிறவியாக இருப்பதினாலே, நந்திகேஸ்வர பெருமானாக இருப்பதினாலே, இப்படிப்பட்ட இந்த நந்திகேஸ்வர பெருமான் நமக்கு நம்முடைய தமிழ் மொழியிலே அவதரித்தது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லி, இது அகில இந்தியாவுக்கும் இவர் உரியவர், அகில உலகத்துக்கும் உரியவர். பகவானும் சரி, முருகனாரும் சரி, இவர்கள் ஆட்கொள்ள நினைப்பது அல்லது ஆட்கொண்டது அண்டாண்ட கோடி சராசரங்களாகிய இந்த பிரபஞ்சம் அத்தனையும் இவருடைய ஆளுகை செல்லுபடியாகிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு குருவினிடத்திலே, ஒரு சிஷ்யரிடத்திலே நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் பாக்கியசாலிகள் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத்.